ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பரபரப்பான சூழலில் நாளை நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் தமிழ்நாடு மற்றும் மகாராஷ்டிர மாநில அரசியல் கட்சிகள் குறித்து பரபரப்பாக பேசப்படுவது ஏன் என்பதை நாடாளுமன்றம் அருகே இருந்து விவரிக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். நாம் தற்பொழுது டெல்லியில் நின்று கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் நாடாளுமன்றம், இன்னொரு பக்கம் ராஷ்டிரபதி பவன், பிரதமருடைய அலுவலகம், பின்னாடி நீங்கள் பார்க்குறது தான் இந்தியா கேட். டெல்லி அமைதியாக இருந்தாலும் டெல்லி அரசியல் களம் அமைதியாக இல்லை, பரபரப்பாக இருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்றம் தொடங்கும் முன்பாக. காரணம் என்ன அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் அதாவது பெண்களுக்கு ரிசர்வேஷன், பெண்களுக்கு இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் கொடுக்கக்கூடிய மசோதா தனி மசோதாவாக வரல. மாறாக நாடாளுமன்றத்தின் எண்ணிக்கையை, எம்பி எண்ணிக்கையை 543 815 அதிகரித்து பிறகு பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அந்த மசோதாவானது வருகிறது. போன நாடாளுமன்ற செஷனில் இந்த மசோதாவானது நிறைவேற்றப்பட முடியல. ஆனால் இந்த நாடாளுமன்ற செஷனில் பிஜேபி யாரெல்லாம் நமக்கு இன்னும் ஆதரவு திரட்ட முடியும் அப்படின்னு சொல்லி தயாராக இருக்காங்க. அந்த வகையில் பரபரப்பாக அடிபடக்கூடிய மாநிலம் அப்படிங்கிறது நம்ம தமிழ்நாடு தான். திமுக பாஜகவை இதில் ஆதரிப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி டெல்லி வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இது ஒன்று. திமுக பாஜகவோடு நெருக்கம் காட்ட வாய்ப்பு இருக்கிறதா இப்படிலாம் பேசிக்கிறாங்க டெல்லி வட்டாரத்தில். பாயிண்ட் நம்பர் 2, மகாராஷ்டிரா அரசியல். மகாராஷ்டிராவில் ஏற்கனவே சிவசேனா உடைந்து விட்டது. உடைந்து போன சிவசேனா, ஏக்நாத் ஷிண்டே அவர் துணை முதலமைச்சர் ஆகிட்டார். பாஜகவோட கூட்டணி வச்சு பாஜகவை சேர்ந்தவர் தான் முதலமைச்சர். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனாலேருந்து சில எம்பிக்கள் இந்த பக்கம் தாவறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க பிஜேபிக்கு ஆதரவாக. அது மட்டும் இல்லை, சரத்பவார் அவர்களுடைய தேசியவாத காங்கிரஸ் கட்சி என்சிபி என்று அழைப்பார்கள், அதுவும் ரெண்டாக உடைஞ்சு போச்சு. போய் இப்போ சரத்பவார் அவர்களே என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாஜகவோட நெருக்கம் காட்டுகிறார் என்று பேசப்படுகிறது. குறிப்பாக இந்த மசோதாவை ஆதரித்து வாக்களிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லை, பாஜகவோட கூட்டணியே வைத்துவிட்டு, இவங்கெல்லாம் இந்தியா கூட்டணியில் ஃபேமஸாக பேசப்பட்டவங்க, பட் இந்தியா கூட்டணி இப்போ வலுவிழந்து காணப்படுகிறது. நிறைய கட்சிகள்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. அந்த வகையில் சரத்பவார் அவர்கள் பாஜகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு தயாராக இருப்பதாக பேச்சுக்கள் அடிபட்டாலும் பாஜக என்ன சொல்லிட்டாங்க, என்சிபி என்பது அஜித் பவார் சரத்பவார்னு பிரிஞ்சிருக்கு, எங்களுக்கு 2 பவார் வேணாம், ஒரே பவாராக இருந்தால் தான் பவர் இருக்கும், 2 பவாரும் ஒன்றாக சேர்ந்து விடுங்கள், ஒன்றுபட்ட என்சிபியாக எங்ககிட்ட வந்து விடுங்கள், பிறகுதான் கூட்டணி அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லிட்டாங்க. அமைச்சரவையிலலாம் நான் உங்களுக்கு இடம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சரத்பவார் அவர்களுடைய அணி வருவதை அஜித் பவார் அணி விரும்பவில்லை. ஏன்னா அஜித் பவார் பிரிஞ்சு வந்தவங்க பாஜகவோட கூட்டணி வச்சு பதவியை அனுபவிக்கிறாங்க. சரத்பவார் உள்ளே வந்தால் நம்மளோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிரும், பிரிஞ்சு நாம் பெருசாயிட்டோம், மறுபடியும் ஒன்றுபட்டால் நாம் சிறுமைப்பட்டு விடுவோங்கிறது அவங்களுடைய கணக்கு. இந்த நிலையில தான் நாடாளுமன்றத்தில் இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு மற்றும் நாடாளுமன்ற எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் இந்த டீலிமிட்டேஷன், தொகுதி மறுவரை சரத்பவார் அவர்களுடைய கட்சியினர் ஆதரிப்பார்களா, திமுக ஆதரிப்பார்களா, அல்லது இது எப்படி அமைய இருக்கிறது? பாஜக சென்ற செஷனில் இதை பாஸ் பண்ண முடியல, பட் இந்த செஷனில் இந்த அரசியல் சாசன சட்ட திருத்த மசோதாக்களை பாஜகவால் நிறைவேற்ற முடியுமா? அதை கொண்டு நிறைவேற்றிடுவாங்களா? இப்படியெல்லாம் பயங்கரமாக டெல்லி அரசியலில் பரபரப்பாக தமிழ்நாடும் மகாராஷ்டிராவும் பேசப்படுகிறது. டெல்லியில் இந்தியா கேட் மற்றும் நாடாளுமன்றத்திற்கு முன்பிருந்து தந்தி செய்திகளுக்காக சலீம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.